கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஆதியாகம புஸ்தகம் 22 அதிகாரம் 17 வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் என்று தான் அவருடைய வாக்கு தத்தங்களெல்லாம் காணப்படுகிறது. நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன் என்று தான் அவருடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கும் வாக்கு கொடுத்தார். அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா காரியங்களிலும் அங்கே ஒரு நிச்சயம் காணப்படுகிறது. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாகவே செய்வேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இப்படி ரொம்ப திட்டமான, அதாவது சில வேளைகள் இரட்டிப்பான வார்த்தைகளோடு தேவன் இந்த வாக்குறுதிகளை, அவர் செய்ய போகிற காரியங்களை நமக்கு திடமாக சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிற தேவன், நமக்கு வாக்கு கொடுக்கிற தேவன். ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கை தேவன் பலியாக கேட்ட பொழுது ஆபிரகாம் சற்றும் யோசிக்காமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒரே மகனான ஈசாக்கை பலி செலுத்த பலிபீடத்திலே விறகுகளை அடுக்கி அங்கே கத்தியை ஓங்கி குத்த போகும்போது அங்கே வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி உன் பிள்ளை ஆண்டான் மேல் கையை போடாதே என்று சொன்னார். அதை தான் இந்த முதலாவது வசனம் சொல்லுகிறது. 15-16 வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது எதை குறித்தும் தேவன் என்ன செய்வாரோ, எது நடக்குமோ என்று பயப்படாமல் ஆபிரகாம் முழுமையாக தேவனை நம்பி அவருடைய வாக்குக்கு கீழ்ப்படிந்தபடியினாலும் தன்னுடைய ஒரே மகனான ஈசாக்கை பலிக்கு ஒப்பு கொடுத்ததினாலும் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று. மட்டுமல்ல, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மணலைப் போலும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்களின் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார் என்றும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்றும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதே வாக்குத்தத்தை தான் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார். நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், நம்மை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவு திடமாக உண்மையாக சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் செவியை சாய்த்து கேளுங்கள், என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தேவனிடத்தில் வந்து கேட்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நமக்கு தருவேன் என்று தேவன் ஆணையிட்டு சொல்லுகிறார். அதை நித்திய உடன்படிக்கையாக நமக்கு ஏற்படுத்துவாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறவர், பெருக பண்ணுகிறவர், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நமக்கு தருகிறவர், அதை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணி நித்திய கிருபைகளை, நிச்சயமான கிருபைகளை எங்களுக்கு தருகிறபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவரை, மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.